ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. தொடர்ந்து நம்ம சேனலில் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மை சேவிங்ஸ், என்னுடைய சேமிப்பு. ஃபஸ்ட்டு நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நியூவாக இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாத பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கணும். புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளோதான், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இனிமேட்டுக்கு நம்ம சேவ் பண்ணுற காசு எல்லாமே நம்ம அதிலேருந்து நமக்கு என்ன தேவையோ வாங்கி செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. இதுலேயுமே நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நியூ பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அதில் நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள்னு ஒரு சிலது இருக்குது. அதை லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெபிட் கார்டுங்கிறது வாங்கவே கூடாது. டெபிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்காதீங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி எந்த ஆப்லேயுமே நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணவே கூடாது. ஃபோன்பேயில், ஜிபேயில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது பர்ச்சேஸ்க்கு போவோம். பட் நம்மக்கிட்ட காசு குறைவாக இருக்கும், ஆனால் அந்த பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அப்போ அந்த ஃபோன்பே யூஸ் பண்ணிவிடுவோம். அதனால் வித்ட்ரா பண்ணுற பிளானே வச்சுக்கவே கூடாது. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக காசு ஜிபே பண்ணுறதோ இல்லைனா கார்டு இருந்துச்சுன்னா கார்டை ஸ்வைப் பண்ணி வித்ட்ரா பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். வித்ட்ரா பிளானே இல்லாமல் பார்த்துக்கணும். வெறும் சேவிங்ஸ்க்காக மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டு அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்லி ஃபார் சேவிங்ஸ், நம்ம பணத்தை போடுறதுக்கு மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம மனசில் ரொம்ப உறுதியாக வச்சுக்கணும். நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாவே தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். அந்த அக்கௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது இதில் எப்படியெல்லாம் மெத்தட் யூஸ் பண்ணி பைசா சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒய்ஃப்க்கு தெரியாமையோ, ஒய்ஃப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு தெரியாமையோ நீங்கள் சேவிங்ஸ் வச்சுக்கிறது நல்லது. டெய்லி சேவிங்ஸு நம்ம அந்த அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஆல்ரெடி இப்போ கண்டிப்பாக எல்லாருமே ஜிபே, ஃபோன்பே ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து டெய்லி நம்ம அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் நம்ம போடணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் 120 டேஸ் சேலஞ்ச் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம குடும்பத்துக்கு ஆகக்கூடிய செலவில் மளிகை செலவுங்கிறது ரொம்பவே முக்கியமான செலவு. அதனால் நம்ம ஒரு மாதம் கட்டுற மாதிரி ஒரு மளிகை பண்டு அப்படின்னு நம்ம ஒன்று போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளான மளிகை சாமான் நமக்கு அந்த பண்டு மூலியமாகவே கிடைச்சிரும். அதனால் நமக்கு ஒரு 6 மாதத்துக்கான மளிகை சாமான் காசு மிச்சமாகும். சேவ் பண்ண முடியும் அந்த காசையுமே. நானுமே மளிகை பண்டு போட்டிருக்கேன். 3வது சேமிப்பு பார்த்தீங்கன்னா ஏலச்சீட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு தொகையை ஏலச்சீட்டு மாதிரி போட்டு சேமிச்சிட்ருக்கேன். பட் இது ரொம்ப நம்பகமானவங்க இருந்தாங்க மட்டும்தான் நீங்கள் போடணும். எல்லாருக்கிட்டேயுமே ஏலச்சீட்டு எடுக்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் முதலுக்கே மோசம் வர மாதிரி ஆகிடும். அதனால் நம்பிக்கையானவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த ஏலச்சீட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டி சேவிங்ஸ் நெக்ஸ்ட்டு. இப்போது அந்த டெய்லி சேவிங்ஸ் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா அக்கௌண்ட்டில், அந்த அமௌண்ட்டை நான் ஆர்டியில் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக யூஸ் ஆகிரும். நான் 1 இயர்க்காக மட்டும்தான் போட்டிருக்கேன். ஆர்டி நீங்கள் 5 வருஷம் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். ஷார்ட் டேர்மாக போட்டு நம்ம அந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது நமக்கு இன்னுமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் அதில் சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை மந்த்லி ஒரு 2000 போல் 12 மந்த் ஆர்டி போட்டு நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களுமே உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நான் நியூ நோட்ஸ்ன்னு சொல்லி அதுவும் ஒரு தனியாக ஒரு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். புதுசாக கிடைக்கக்கூடிய நோட்டு, பலன்னு இருக்கக்கூடிய புது நோட்டை சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே ஒரு சேவிங்ஸில் சேரும். வருஷ கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுவே 1000 கணக்கில் சேர்ந்துருக்கும். நமக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஒரு 2000-3000னா கூட அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லையா நம்ம சேவ் பண்ணது. அதுதான் அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எவர்கிரீன் ஹேபிட்னு சொல்லக்கூடிய காயின்ஸ் சேவ் பண்ணுறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். காயின் சேவிங்கிறது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம். ஒரு கடைக்கு போயிட்டு வரீங்க, மீதி காசு இருக்குன்னும் போது அதை ஒரு உண்டியலில் போட்டு சேவ் பண்ணலாம். அது லாஸ்ட்டில் ஒரு மாத கடைசியில் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இயர் எண்டில் பார்க்கும்பொழுது அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு சேர்ந்துருக்கும். நம்ம சேவிங்ஸு நம்ம பார்க்கும்போது அதுவே நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. நம்ம எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கோயிலுக்கு கண்டிப்பாக போவோம். அந்த டைமு அந்த கோவிலுக்கு போகும்போது பணம் ரெடி பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அதுக்குமே ஒரு சிறு தொகையாக உண்டியலில் போட்டு சேமிச்சிட்ருக்கேன். என் ஹஸ்பண்டும் பையனும் வருஷம் சபரிமலைக்கு போவாங்க. அந்த மலைக்கான காசுமே நான் சேவ் பண்ணி தான் கொடுத்து அனுப்புவேன். அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா 10,000 12,000ங்கிறது
ஒரு பெரிய விஷயமா தெரியும் இல்லையா? அதனால் சிறுக சிறுக சேமிக்கும்பொழுது ஒரு 2000-3000 போட்டுக்கணும் அப்படின்னா நம்ம போட்டுக்க முடியும். இந்த மாதிரி சேவ் பண்ணிக்குவேன். அடுத்தது கோவிலுக்கு சேவிங்ஸ்ன்ற லிஸ்ட்டில் தெய்வ வழிபாடுக்காக சேவிங்ஸ் பண்ணுறது. வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே போய் குலதெய்வத்தை கும்பிடுவோம். அந்த டைமு நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே செலவாகும். அந்த சேவிங்ஸுமே நம்மளால் மாதம் ஒரு 300, 500ன்னு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு வரும்பொழுது அந்த ஒரு செலவையுமே நம்ம ஈஸியாக பார்த்துட முடியும். ஃபெஸ்டிவலுக்கு ஆகிற செலவுங்கிறதுமே ஒரு பெரிய செலவு தான். அந்த வகையில் நான் இந்த வருஷத்துலேருந்து தான் இந்த சேவிங்ஸாக ஆரம்பிக்கலான் இருக்கேன். வரலட்சுமி பூஜை எக்ஸ்பென்ஸ்க்காக சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த லக்ஷ்மி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மாதம் ஒரு அமௌண்ட்டு நம்ம போட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு 500 போட்டால் கூட போதும், ஒரு 300 போட்டால் கூட போதும். அந்த வருஷத்துக்கான வரலட்சுமி விரதத்தை நம்ம ரொம்ப நல்லாவே சுலபமாக முடிச்சிட முடியும். அந்த நேரம் போய்கிட்டு ஒரு 5000, 6000 ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சேவ் பண்ணி நம்மளுடைய செலவுகளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டம் இல்லாமல் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். இது கூடவே போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸுமே நான் சேர்த்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 2 ஆம்பளை பசங்கன்றதுனால நான் அவங்களுக்காக பிபிஎஃப் போட்டிருக்கேன். கேர்ள் பேபி இருக்காங்க அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நீங்கள் போட்டுக்கலாம். மாதம் கட்டி தான் ஆகணுன்றதுல எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இப்போதைக்கு இப்படி தான் நான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்ம சேனல்லையே பட்ஜெட் எப்படி போடுறதுன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி சேவிங்ஸ் வீடியோவும் நிறையவே போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். சேவிங்ஸ் பண்ணணுன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தாக்கா நம்ம காலத்துக்கும் யோசிச்சுட்டே தான் இருக்கணும். துணிஞ்சு ஏதாவது ஒரு சேவிங்ஸில் நாமளாவே வாலண்டரியாக போய் இன்வெஸ்ட் ஆயிடணும். அப்படி ஆகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மாதம் கண்டிப்பாக நம்ம அதை கட்டிடுவோம். இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு இந்த டாப்பிக்கை சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அது ரிலேட்டடாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். என்னோடய டெய்லி சேவிங்ஸில் 120 days சேலஞ்சுன்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.